சபரிமலையில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் சர்ச்சை வெடிச்சிருக்கு. கடந்த கொஞ்ச நாட்களாகவே பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கம் கடத்தல் வழக்கு. கேரளாவுக்கும் ம். தங்கம் கடத்தலுக்கும் அப்படி என்ன பிரச்சனைனே தெரியல. ஏற்கனவே தங்க கட்டி கடத்தல் வழக்கு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் ஆகி ஓஞ்சிருக்க நிலைமையில, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ சபரிமலையினுடைய மேற்கூரை தெரியும். அந்த ம். கருவறையினுடைய மேற்கூரை வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தால வேயப்பட்டது. இது 1990, 99 காலகட்டத்தில வந்து விஜய் மல்லையா தொழிலதிபர் விஜய் மல்லையா வந்து 30 கிலோ தங்கம் அ அ நன்கொடையாக வழங்கி ஓஹோ! அதுல வந்து இந்த தங்க முலாம்லாம் பூசப்பட்டுச்சு. அப்ப எங்கெல்லாம் பூசப்பட்டுச்சோ, அந்த கூரை பூசப்பட்டுச்சு. அதே மாரி அந்த கருவறைக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த திருநடை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்லயும் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. ம். அதே மாரி அதுல வெளியில இருக்கக்கூடிய ஒரு சில விக்கிரகங்கள் மேலயும் பூசப்பட்டிருக்கு. இதெல்லாமே ரெக்கார்டிக்கலா இருந்திருக்கு. இந்த நிலைமையில இந்த 2019 காலகட்டத்தில என்ன நடந்திருக்குன்னா, தேவசம் போர்டினுடைய ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. ம். அதுல இந்த வெளியில இருந்தக்கூடிய ஒரு சில சிலைகள்லயும், அந்த திருநடையிலயும் பூசப்பட்டது தங்கம் இல்ல, ம். செப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழிச்சு மாத்தியிருக்காங்க. ஓஹோ! அழிச்சு மாத்துனது மட்டும் இல்லாம, அந்த தங்கம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ தங்கம் வந்துகிட்டு குறைவா இருக்குது. அவங்க ஏற்கனவே குடுத்ததுலருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசாரணையில 4 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிலோவா? ஆமா. அ. இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு. ம். இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தில ஒரு வழக்கு. என்னன்னா, இத இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுல வெளியில இருக்கக்கூடிய அந்த திருநடை மற்றும் அந்த விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல பூசப்பட்ட தங்கம் தங்கத்துக்கு வந்து ஒருத்தர் புதுசா உபயம் குடுத்தது மாரி ஒரு கணக்கு வந்துச்சுது. இது ம். தொடர்பாக வந்து உயர்நீதிமன்றத்தில ஒரு வழக்கு நடக்கும்போது தான், உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விஜய் மல்லையா குடுத்தது தான் அங்க இருக்குதே. இப்ப இதுக்கு எதுக்கு புதுசா வந்துச்சு? ஏற்கனவே போட்ட தங்கம் என்ன ஆவியா போயிடுச்சா? ம். அப்படிலாம் கேட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம போட்டு விசாரிக்கிறப்ப தான் இதெல்லாமே வெளிய வருது. ஸோ, ஓஹோ! இப்போ வரைக்கும் இந்த வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ம். அதுல வந்து 2019 காலகட்டத்தில வந்து அந்த இதுல தேவசம் போர்ட்ல தலைவரா இருந்தவரு, உறுப்பினரா இருந்த எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ம். இப்போ வரைக்கும் 12 பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் நெறைய பேர் இந்த வழக்குல கைதாகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. கடத்தப்பட்ட தங்கமும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ வந்து ஒரு ஜுவல்லரி ஆல்ட்லருந்து ஒரு ஜுவல்லரி உரிமையாளர்ட்டருந்து மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிய வந்துகிட்டு இருக்குது. ஆளும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் 2 பேருமே சிபிஎம் ம். அவங்களுமே ஒரு 2 பேர் கைதாயிருக்காங்க. ஸோ எதிர்க்கட்சிகள் எல்லாமே அங்கே தமிழ்நாட்ட ஒட்டி கேரளாலயுமே தேர்தல் நடக்கும். ஸோ அங்கேயும் இந்த சபரிமலை விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்குது.